எஸ்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதரவளிக்காதவர்களை பதவியிலிருந்து துரத்திய ரணில். போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து அச்சுறுத்தல் விடுத்த ராஜாங்க அமைச்சர். பெரும்பான்மை அரசு உத்தியோகஸ்தர்களின் வாக்கு ரணிலுக்கே. சுமந்திரனின் ஆதரவு குறித்து நாம் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஸ்டார்லிங் இணைய சேவை இலங்கையில் இடைநிறுத்தம். கனேடிய மாகாணம் ஒன்றில் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் தொற்று. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத தனிநபர்கள் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது எனவும் தமது தீர்மானங்களை எதிர்க்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சுதந்திரம் அளித்து கருத்து வேறுபாடுள்ள உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 4 ராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதுளை போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்த அதிகாரிகளை ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதுளை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறியவர்களை போலீசார் கைது செய்வதை அறிந்த ராஜாங்க அமைச்சர் போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் குறித்த குழுவை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் சம்பத் தவறாக நடந்து கொண்டார் என்பதை அருகில் இருந்த ஒருவர் வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். எமக்கு கிடைக்கும் தகவல்களின்படி அரசு உத்தியோகஸ்தர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்துள்ளனர் என மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மொரவக்க பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற இயலும ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 191 மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் மாத்தறை மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் 196 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே உள்ளனர். பொதுஜன பெரமுனவில் 8 மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்களில் 90% உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் உள்ளனர். சவால்களை ஏற்காது ஓடியவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்தால் எம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்ப முடியுமா? ஐக்கிய மக்கள் சக்தி பல துண்டுகளாக உடைந்துள்ளன. கண்டியில் ஒரு கொள்கையை வெளியிடுகிறார்கள், கொழும்பில் வேறொன்றை வெளியிடுகிறார்கள் என்றார். இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து நேற்றைய தினம் யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போதே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழரசு கட்சியின் சிலர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போகிறார்கள் என அண்மையில் அறிவிப்பு வெளியானது. தமிழரசு கட்சியின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளாமல் சுமந்திரன் அணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியான அறிவிப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசு கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது என்று நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் பிரிவான ஸ்டார்லிங் செயற்பாடுகளை அமைப்பதற்கான திட்டத்தின் சில அனுமதிகள் நிலுவையில் உள்ளதால்
ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை குறித்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங்க் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் முன்னதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்கை நாட்டில் செயற்பட அனுமதிக்கும் வகையில் பல தசாப்தங்கள் பழமையான சட்டத்தில் திருத்தங்களை கடந்த செவ்வாயன்று நாடாளுமன்றம் அங்கீகரித்தது. குறித்த திட்டங்கள் 3 புதிய வகையான உரிமங்களை அறிமுகப்படுத்தியதுடன் ஸ்டார்லிங்க் இலங்கையின் தொலைத்தொடர்பு சந்தையில் உரிமம் பெற்ற சேவை வழங்குனராக நுழைய அனுமதித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை சாத்தியமற்றது என்று அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்டார்லிங்க் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதும் எலான் மஸ்க் இலங்கை விஜயம் செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய மாகாணம் ஒன்றில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மனிதர்களில் பயங்கர நோயான ரேபிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விடயம் மருத்துவ உலகை பரபரப்படைய செய்துள்ளது. கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தில் ஒருவர் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். வௌவால் ஒன்றிடமிருந்து அவருக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. ஒருவருக்கு ரேபிஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து யாராவது ரேபிஸ் வைரஸை தன் உடலில் சுமக்கக்கூடிய எந்த விலங்கையாவது தொட்டிருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு சுகாதார அலுவலர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ரேபிஸ் வைரஸை தன் உடலில் சுமக்கக்கூடிய விலங்குகளின் எச்சில் போன்றவை மனிதர்கள் மேல் படும்போது அதிலிருந்து ரேபிஸ் வைரஸ் மக்களுக்கு பரவும். மூளையையும் தண்டுவடத்தையும் இந்த ரேபிஸ் வைரஸ் பாதிக்கும் என்றாலும் உரிய நேரத்தில் முறையான சிகிச்சை அளித்தால் இந்த ரேபிஸ் வைரஸ் தொற்றை கிட்டத்தட்ட 100% குணமாக்கிவிட முடியும் என்கின்றார்கள் மருத்துவர்கள். ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இந்த ரேபிஸ் தொற்று ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவியதாக இதுவரை ஆவணப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.